மெனி மோர் ஹாப்பி ரிட்டர்ன்ஸ் ஆஃப் த டே. ஏய் சூப்பரா இருக்குது. தேங்க் யூ. சத்யா, இங்க ஏதாவது நல்ல டியூஷன் சென்டர் இருக்கான்னு உங்களுக்கு தெரியுமா? நல்ல டியூஷன் சென்டரா? ஆமா, எனக்கு கெமிஸ்ட்ரி கொஞ்சம் வராது. ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் அந்த சப்ஜெக்ட் எடுத்துட்டாங்களா, அதனால நானும் அதையே எடுத்துட்டேன். 3 செமஸ்டர்லயும் அரியர். அதான் இந்த வருஷம் அரியர டியூஷன் போயாவது கம்ப்ளீட் பண்ணலாம்னு பாக்குறேன். நீ சொல்றதுலாம் ஓகே தான். ஆனா நல்ல டியூஷன் சென்டரை என்னாண்டியா கேட்ட பத்தியா? அதான் எனக்கு புரியல. இல்ல, உங்களுக்கு தெரிஞ்சவங்கன்னா கொஞ்சம் எக்ஸ்ட்ரா கேர் எடுத்து சொல்லி கொடுப்பாங்கல்ல, அதான் உங்ககிட்ட கேட்டேன். சாரி. பாத்தியா, மறுபடியும் எத்தே கேக்குற? என் தம்பி கதிரி டியூஷன் சென்டரை இன்னில இருந்து ஆரம்பிக்கிறான். தெரியாதா? நிஜமாவா? எனக்கு தெரியாதே. அப்படிங்களா கதிர்? ஆமாங்க. நீ வெளியெல்லாம் போய் எங்கேயும் டியூஷன் சேர வேணாம். கதிர் பாத்துப்பா. சரி சரி. டேய், சௌமியாவுக்கு நீயே டியூஷன் எடுனா உனக்கு டியூஷன் சென்டர்ல வேலை வாங்கி கொடுக்க அவரு தான் ஏற்பாடு பண்ணாரு. இது அவரோட தங்கச்சி. அதனால கவனமா சொல்லி கொடுக்கணும். நான் சரிக்கா. ஏய், நீ இவனாண்டியே படிச்சுக்கோ. இவன் நம்பர் வாங்கிக்கோ. டேய், நம்பர் குடுறா. 9176320138. சரி சௌமியா, நான் கிளம்புறேன். டேய், நீ பாத்து போனா நான் வரேன். சரிக்கா. பாய். பாய். காலையில ஃபோன் பண்ணி என்ன சொன்ன? தயவு செஞ்சு டியூஷன் பக்கம் வராதண்ணா. இப்ப சொல்லு பாப்போம். உன்னால சொல்ல முடியாதுல்ல. எப்படி பிளான் பண்ணி வந்தேன் பாத்தியா? இனிமே நம்ம டியூஷன் சென்டர்ல மீட் பண்ணுவோம். உனக்கு நான் அங்க வச்சு கிளாஸ் எடுக்கிறேன். ஓகேவா? பாய். தம்பி, வர ரைட் கட் பண்ணிக்கோங்க. ரைட்ல எதுக்கு? அதெல்லாம் வேண்டாம். நீங்க ஸ்ட்ரைட்டாவே போங்கண்ணா. ஏய், போற வழி தானடி. சாமியார் சொன்னதை கேட்டல்ல. அவளை பத்தின பயம் எங்களுக்கு இருக்காதா? அதோட இன்னைக்கு சத்யாவோட பிறந்த நாள். அவளை பார்த்துட்டு இந்த தாயத்தை அவ கையில கட்டி விட்டுட்டு போயிடலாண்டி. என்னமோ பண்ணுங்க. நீங்க பண்றதெல்லாம் பார்த்தா என் கல்யாணம் நிக்க போது. அப்ப நீங்க வருத்தப்பட போறீங்க. ஏய், ஒரு நிமிஷம் பார்த்துட்டு போறதுல ஒண்ணும் ஆயிராதுடி. இங்கதான் கொஞ்சம் முன்னாடி நிப்பாட்டுங்க. டேய், அம்மாடா. சத்யா, அம்மா வாங்கம்மா. அம்மா உட்காரணும். டேய், ஸ்டூல் என்னடா? சத்யா, நீ எப்படிமா இருக்க? நான் நல்லா இருக்கேன் பாட்டி. நீங்க எப்படி இருக்கீங்க? நான் நல்லா இருக்கேம்மா. உனக்கு என்னோட பிறந்த நாள் வாழ்த்துக்கள். தேங்க்ஸ் பாட்டி. பாட்டி உட்காருங்க உட்காருங்க. பரவாயில்ல உட்காருங்க. பரவாயில்ல சத்யா. அம்மா அம்மா என்னம்மா சாப்பிடுறீங்க? காஃபி, டீ, இளநீ, ஜூஸ் ஏதாவது ஒரு சொல்லட்டுமா? ஏய், அதெல்லாம் ஒண்ணு வேணாம். அதெல்லாம் முடியாது. நீங்க தான் சாப்பிடணும், அவ்வளவுதான். இப்பதாம்மா நாங்க கோயிலுக்கு போயிட்டு வரோம்.
அங்க பிரசாதம் கொடுத்தாங்க, நாங்க சாப்பிட்டோம். சத்யா, ஒரு நிமிஷம் உன் கையை காட்டு. என்னம்மா தாயத்தெல்லாம்? கோயிலுக்கு போயிருந்தோம். இந்த தாயத்தை உன் கையில கட்டியிருந்தா நல்லதுன்னு சொன்னாங்க. இந்த தாயத்து உன் கையில இருக்கிற வரைக்கும் உனக்கு எந்த பிரச்சனையும் இல்லாம நீ சந்தோஷமா இருப்பேன்னு நான் நம்புறேன். எக்காரணத்தை கொண்டும் இந்த தாயத்தை உன் கையில இருந்து கழட்டிடாத. மா என்னம்மா, நீ கட்டி விட்டதை நான் கழட்டுவேனா? சரிம்மா, நாங்க கிளம்புறோம். என்னம்மா அதுவும் இல்ல, கொஞ்ச நேரமாவது இருங்களேன். இல்லம்மா, இன்னைக்கு திவ்யாவுக்கு கல்யாண நாள் குறிக்கிறோம். அதனால நாங்க சீக்கிரமா போனோம். ஓ அப்படியா? அக்கா வாழ்த்துக்கள்க்கா. தேங்க்ஸ். சரி சத்யா, நாங்க வரோம். சத்யா, நாங்க போயிட்டு வரோம்மா. சத்யா, இந்த தாயத்தை பத்திரமா பாத்துக்கோ. ம்? என்ன சத்யா, ரொம்ப சந்தோஷமா? அம்மா வந்துட்டு போறனால பின்ன இருக்காதா? என்னை தேடி என் அம்மா பாட்டி அக்காலாம் வந்துக்கிறாங்க. எனக்கு சந்தோஷமா இருக்காதா என்ன? இதெல்லாம் அமுல் பேபி அந்த லவ் சொன்ன நேரம்டா. பாத்தியா, எல்லாம் நல்லதாவே நடக்குது. ஏன் சத்யா, இந்த உனக்கு தான் இந்த தாயத்தெல்லாம் பிடிக்காது, அம்மா போனதுக்கு அப்புறம் அவுத்துருவியா? டேய் இல்லடா, எனக்கு இதுலலாம் நம்பிக்கை இல்லைனாலும் அவங்க என் மேல வச்சுக்கிற நம்பிக்கை காப்பாத்தணுங்கிறதுக்காக நான் அதை கட்டிப்பேன்டா. ஹலோ, சொல்லு பாலா. அம்மா வந்துட்டாங்க பேபி. அப்படியா? சரி சரி, நானும் கிளம்பிட்டேன், வந்துடுறேன். ஆனா ப்ரோக்ராம்ல ஒரு சின்ன சேஞ்ச். என்ன? அது வந்து 4:30 மணிக்கு தான் நல்ல நேரமா. முதல்ல மருமகளை பார்க்க போறதுனால சென்டிமெண்டா கோயிலில் வச்சு மீட் பண்ணலான்னு சொல்றாங்க. 4:30 மணிக்கா? ஆமா பேபி. 4:30 மணிக்கு தான் பிரபு வீட்ல கல்யாண தேதி முடிவு பண்ண வர சொல்லியிருக்காங்க. இப்போ என்ன பண்றது? என்ன பேபி யோசிக்கிற? அது வந்து பாலா, 4:30 மணிக்கு முன்னாடி மீட் பண்ண முடியாதா? இல்லை பேபி, 4:30 மணிக்கு தான் நல்ல நேரம். சேஞ்ச் பண்ணா அம்மா டென்ஷன் ஆவாங்க. அதான். சரி, ஓகே, 4:30 மணிக்கே நான் வரேன்.
ஓகே பேபி, லவ் யூ. என்ன இப்படி ஒரு சிக்கல்ல மாட்டிக்கிட்டோம்? 4:30 மணிக்கு பிரபு வீட்டுக்கும் போனோம், பாலா அம்மாவை பார்க்கவும் போனோம். அத்தை, ஆ? திவ்யா எங்க? மேல துணிக்காய போட்டோம்ல, அதை எடுத்து வைக்க போயிருக்கா. இப்ப வந்துருவா. மா, என்னடி? ஆ, இன்னைக்கு 4:30 மணிக்கு காலேஜ்ல ஹால் டிக்கெட் கொடுப்பாங்க. அத வாங்கினாதான் எக்ஸாம் எழுத முடியும். அதனால பிரபு வீட்டுக்கு நீங்க மட்டும் போயிட்டு வரீங்களா? அதான் கல்யாணமே ஆக போகுது. இனிமே படிச்சு என்ன பண்ண போற? எக்ஸாம் எழுதலன்னா ஒண்ணும் ஆக போறது இல்ல. ஒழுங்கா ஃபங்க்ஷனுக்கு கிளம்ப. புரியாம பேசாதம்மா. அவர் வீட்ல என்னை ஏத்துக்கிட்டதே நான் படிச்ச பொண்ணுங்கிறதுனாலதான். இப்போ எக்ஸாம் எழுதலனா டிகிரி வாங்க முடியாது. நாளைக்கு அதுவே பெரிய பிரச்சனை ஆயிடும். அதெல்லாம் ஒண்ணும் ஆகாது. மாப்பிள்ளை கிட்ட நான் பேசிக்கிறேன். அதெல்லாம் அப்புறம் பேசிக்கலாம். இப்ப அவர் வீட்டுக்கு ஃபோன் பண்ணி பொண்ணு வரல, நாங்க மட்டும்தான் வரோம்னு சொல்லு போதும். ஏய், நீ வரலன்னு சொன்னா தப்பா எடுத்துக்குவாங்க. ஜானகி, நீ ஃபோன் பண்ணாத. அவளுக்கு எது முக்கியம்னு அவளே முடிவு பண்ணட்டும். எனக்கு இப்போ ஹால் டிக்கெட் தான் முக்கியம். நான் அவருக்கே ஃபோன் பண்ணி சொல்லிக்கிறேன். ஏய் 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 திவ்யா, என்னத்த இவ? இனிமே சத்யா பத்தி திவ்யா கிட்ட மறைக்க கூடாது. திவ்யாவுக்கு நம்ம உண்மையா இருக்கணும். இந்த ஃபங்க்ஷனுக்கு முன்னாடி திவ்யா கிட்ட எல்லாம் உண்மையா சொல்லிடணும். ஹலோ, நான் திவ்யா பேசுறேன். ஆ சொல்லுங்க. பிஸியா இருக்கீங்களா? இல்ல இல்ல, பிஸிலாம் ஒன்றும் இல்லை, ஜஸ்ட் டிரைவிங் தான். என்ன விஷயம் சொல்லுங்க. அது அது வந்து நான் சொல்றேன்னு தப்பா எடுத்துக்காதீங்க. என்னங்க? இன்னைக்கு ஃபங்க்ஷனுக்கு என்னால வர முடியாது. ஏங்க, என்னங்க ஆச்சு? உடம்பு ஏதாவது சரியில்லையா? அதெல்லாம் ஒண்ணும் இல்ல. காலேஜ்ல ஹால் டிக்கெட் கொடுப்பாங்க, அத வாங்க போகணும், அதுக்கு தான். ஏங்க, அதை உங்க ஃப்ரெண்டு யாராவது கலெக்ட் பண்ண சொல்லலாம்ல. இதெல்லாம் ஒரு ரீசனா? ஏங்க, மேரேஜ் முக்கியம் இல்ல? மேரேஜ் தான் முக்கியம். ஆனா நான் காலேஜ்ல டாப்பர்ங்கிறதுனால ஹால் டிக்கெட்ட கலெக்டர் கையால கொடுப்பாங்க. அதனால நான் போய் தானங்க ஆகணும். ப்ளீஸ். ஏங்க, இதெல்லாம் நான் எப்படிங்க வீட்டுல சொல்லுவேன்? ப்ளீஸுங்க, இத நீங்க அத்தை கிட்ட சொல்லி புரிய வைங்க. இந்த ஒரு தடவை மட்டும்தான், இனிமே இப்படி எல்லாம் ஆகாது. ஏங்க, இந்த ஃபங்க்ஷன் நம்ம லைஃப்ல ஒரு முக்கியமான ஃபங்க்ஷன். இந்த ஃபங்க்ஷன் நீங்க இல்லைன்னா எப்படிங்க? ஏற்கனவே தாலி செய்யற ஃபங்க்ஷன் இருந்தது, அதுக்கு நீங்க வராம தானே இருந்தீங்க. நான் ஏதாவது சொன்னனா? இல்ல எங்க வீட்ல தான் ஏதாவது சொன்னாங்களா? அப்போ உங்களுக்கு தாலி செய்யற ஃபங்க்ஷன் இம்பார்ட்டன்ட் இல்லையா? உங்களால வர முடியலனா நாங்க அட்ஜஸ்ட் பண்ணிக்கணும். எனக்கு ஏதாவது ஒண்ணுனா நீங்க அட்ஜஸ்ட் பண்ண மாட்டீங்க, அப்படிதானே? இதுல உங்களுக்கு ஒரு நியாயம், எங்களுக்கு ஒரு நியாயம் இல்ல? அது ஏங்க ஏங்க திவ்யா, பழம், பூ, ஸ்வீட்டு, மாலை எல்லாம் ரெடியா இருக்கு. என்னம்மா, எல்லாரும் ரெடி ஆயிட்டாங்களா? ஆ, ரெடி மாமா. எல்லாரும் எல்லாரும் ரெடி ஆயிட்டாங்க. எங்க இந்த பிரபு பையல காணோம்? மாமா, அவனுக்கு கால் பண்ண, ஆபீஸ்ல இருந்து கிளம்பிட்டதா சொன்னான். ஓ, அவனுக்கு எப்பவுமே இதே வேலையா போச்சுங்க. வீட்ல ஃபங்க்ஷன் நடக்கும்போது அங்க போறேன் இங்க போறேன்னு எங்கேயாவது போயிட வேண்டியது. முதல்ல அவனுக்கு ஒரு போனை போட்டு கேளுங்களேன். ரிங்கு போது அவன் எடுக்க மாட்டேன்றானம்மா.
ஹாய்மா மாப்ள மாப்ள நாங்களும் அவனுக்காக தான் வெயிட் பண்ணிட்டு இருக்கோம். இன்னும் அவன் ஆபீஸ்ல இருந்து வரல. ஆபீஸ்ல இருந்து இன்னும் வரலையா? 4:30 மணிக்கெல்லாம் ஃபங்க்ஷன் வச்சுக்கிட்டு வெளியே எங்க சுத்திக்கிட்டு இருக்கான்? இருங்க ஃபோன் பண்ணி பாக்குறேன். ஹலோ மாப்பிள்ள எங்கடா இருக்க? பார்ல என்னது பார்லையா? ஐயோ இவங்கள மறந்துட்டோமே. டவர் இல்ல, வெளியே போய் பேசிட்டு வந்துடுறேன். என்ன சொல்றான் அவன்? என்னது பார்லையா? போடா லூசு, நீ டெய்லி சரக்கு அடிப்பல, அந்த பார்க்கு பக்கத்துல இருக்க கிரவுண்ட்ல இருக்க. என்னடா சொன்னா? அவன் தானே ஃபோனில்? ஆமாப்பா. ஆமாம், அது என்ன பார்கருன்னு? பார் நான் சொன்னேன் இல்லையே, பார்லர்னு சொன்னேன். அவன் பார்லருக்கு ஃபேஷியல் பண்ண போயிருக்கானா, என்ன உடனே கிளம்பி வர சொன்னான். நான் போயிட்டு 4:30 மணிக்குள்ள ஃபங்க்ஷனுக்கு கூட்டு வந்துடுறேன். வரேன்ப்பா, வரேம்மா, வரேன். சீக்கிரம் வந்து சேருங்க. வரேன் வரேன். சத்யா, இப்படியே உட்காந்தா என்னதான் அர்த்தம்? என்னடா பண்ண சொல்ற? வேலை செய்யற மூடே இல்ல. இந்த அமுல் பேபி வேற போனை சுவிட்ச் ஆஃப் பண்ணிட்டு என்ன பண்றானே தெரியல. தம்பி என்னண்ணே என்னாச்சு? என்னாச்சுன்னு தெரியல தம்பி. வர வழி வண்டி ஆஃப் ஆயிருச்சு, கொஞ்சம் என்னன்னு பாருப்பா. சத்யா, காலைல சாப்பிடாம இருக்கல்ல, சாப்பாடு வாங்கி வந்திருக்குல்ல, சாப்பிடு சத்யா. இல்லடா, எனக்கு பசி இல்ல, நீங்க சாப்பிடுங்க. ஏன் சத்யா இப்படி பண்ற? அமுல் பேபி ஃபோன் பண்ணா அட்டென்ட் பண்ணி பேசுறதுக்கு ஸ்ட்ரென்த் வேணாமா? அமுல் பேபி மட்டும் ஃபோன் பண்ணா 1000 யானை வந்தா கூட ஸ்பேனர் வச்சே பருக விடுவேன். இதெல்லாம் ஒரு மேட்டராடா? வேலையை பாடுறா. மூட் அப்செட்ல இருக்கா? தண்ணி இருக்கான்னு கேட்டு உள்ள போய் ஒரே சொருவா சொருவிட்டு வந்துடலாமா? ஏன் அமுல் பேபி ஃபோன் பண்ண மாட்டுது? மாப்பிள்ள, ஆ ஏண்டா உனக்காக எல்லாரும் வீட்ல வெயிட் பண்ணிட்டு இருக்காங்க, நீ எங்கேயோ சுத்திக்கிட்டு இருக்க? இல்லடா, என் வாழ்க்கையில என்ன நடக்குதுன்னு எனக்கு புரியல. நான் நேசிக்கிறவங்களாம் என்னை கஷ்டப்படுத்திக்கிட்டே இருக்காங்க. எல்லாமே தப்பு தப்பா நடக்குதுடா. என்னடா சொல்ற? திவ்யா தான் கஷ்டப்படுத்துறான் பார்த்தா, ஃப்ரெண்டுன்னு நினைச்ச சத்யாவும் இப்ப லவ் பண்றேன்னு சொல்றாங்க. சத்யா கிட்ட அத நேத்து நைட்டே சொல்லிருக்க வேண்டியதானடா? இல்லடா, நான் ஏதாவது சொல்லி அவன் மனசை கஷ்டப்படக்கூடாதுன்னு தான் நான் எதுவுமே சொல்லல. நேத்தே சொல்லியிருந்தா அவங்க இன்னும் டிஸ்டர்ப் ஆயிருப்பாங்க. ஏன்னா நம்ம ஷாக்குன்னு சொல்லி ஒரு விஷயம் பண்ணோம்ல, அதுக்கே அவங்க ரொம்ப அப்செட் ஆயிட்டாங்க. இப்ப உன் மனசு வேதனைப்படுதே, அதுக்கு என்னடா பண்றது? தெரியலடா. ஒரு பக்கம் திவ்யா ஃபோன் சுவிட்ச் ஆஃப் பண்ணி வச்சிருக்காங்க, இன்னொரு பக்கம் சத்யா ஃபோன் பண்ணிட்டே இருக்காங்க. இவங்க 2 பேருக்கு நடுவில்
நான் மாட்டிட்டு முழிக்கிறேன்டா. சரி இப்ப வீட்டுக்கு போலாம், அங்க போய் எல்லாத்தையும் பேசிக்கலாம். என்னது? அதெல்லாம் வேணாம். ஃபஸ்ட்டு நம்ம சத்யாக்கு ஃபோன் பண்ணி பேசணும். அதுதான் கரெக்ட். இப்போ ஃபோன் பண்ணி எப்படி பேசுற மட்டும் பார். டேய் அவங்களுக்கு தான்டா கூப்பிடுது. தம்பி வேலை முடிச்சுட்டு போப்பா. யா வெளியே போய் பாத்தியா போயா. டேய் டேய் சத்யா அட்டன் பண்ணி பேசு சத்யா. டேய் இருடா. ஹலோ அமுல் பேபி.